தாம்பரத்தில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பாரதி திடலில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்க சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் வீர அலெக்சாண்டர் தலைமையிலும் மகளிர் அணி பொறுப்பாளர் தாட்சியாயினி வரவேற்பிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, இயக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பாளர் சுபாஷ் மோகன், அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புரட்சி வேங்கை தே வைரமுத்து ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். ஒன்று சேர்ந்து நான் சொல்வதை காட்டிலும் யார் ஆண்டா மக்கள் இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கு மேலும் மாநில தலைவர் பாண்டியராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா பரந்தாமன், மாநில பொருளாளர் சுதாகர், வே ராகவேந்திரன், மா சுரேஷ், சா இளையராஜா, வா பாஸ்கர், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் மா சதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகளை வலியுறுத்தினர். செய்தியாளர் ரமேஷ். பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்கள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துகள், சம்பவங்கள், அதற்கு நீங்கள் அரசு வேலை தருவதற்கு ஒரு நெறிமுறை கொண்டு வரணும். அரச வன்முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெர்லைட்டில் நடக்குது, அதெல்லாம் அரசு வன்முறை. அதில் நடக்கிறதுக்கு இயல்பாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக, ஏன்னா அரசுடைய வன்முறை. இது போன்ற விபத்துகள் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குன்னா அதுக்கு தனியான ஒரு நெறிமுறையை கொண்டு வந்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும். அப்போ நெறிமுறையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது வரவேற்புக்குரியது. அரசாங்கம் மக்களுக்கு தானே வேலை தரத்துக்கு வச்சிருக்கு, கொடுக்குற தப்பு கிடையாது. இது அடிப்பில் வானதி சொன்னது, அவங்க சொன்னது அது கருத்து எடுத்து வானதி அவங்க சொன்னதை எடுத்துக்கணும்னா, கோவை குண்டு வெடிப்பில் இருக்கிறவங்களுக்கு குடும்பங்களுக்கு அரசு வேலை தரணும்னா, அந்த குண்டுவெடிப்பு நடப்பதற்கு 4 மாதத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு சேர்த்து வானதி கேட்டாதான் சரியானதாக இருக்கும். இங்கே மக்களை பிரித்து பேசுறது என்பது சரியாக இருக்குது. பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க தான், அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாதான் சரியானதாக இருக்கும். அதே போல் குஜராத்தில் கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் அங்கே குஜராத்தில் வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் நரேந்திர மோடிட்டு அவங்க கேட்டாங்கன்னா வேறு அனகாபுரத்தை அடுத்து தாம்பரத்திலே எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. நாங்கள் எவிக்ஷன் தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ வசிக்கக்கூடிய நீண்டகாலம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா தர வேண்டிய அரசாங்கத்தோட கடமை. மக்கள் வசிக்கிறது தான் வர்றாங்க, வேற எங்கே போவாங்க? கொடுக்குற வீடுகள் தரமற்ற வீடுகளாக இருக்கு. அதனால் இங்கே ஆக்கிரமிப்பு என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிற அனகாபுரத்தில் நிரூபணமாச்சு. ஏன்னா எந்த ஆவணமும் அவங்கக்கிட்ட இல்லை. வழக்கறிஞர் சுபாஷ் இருக்கிறாரு, அவர் சர்வே ரிப்போர்ட் கேட்டார். இது ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதுக்கு சர்வே இருக்கணும். அப்படி சர்வே ரிப்போர்ட்டே அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை. அப்போ அதிகாரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு, காசா கிராண்ட் கம்பெனிக்காரன் உள்ளுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க. அப்போ இது தனியார் நிறுவனத்தோட லாபத்திற்காக அதிகாரிகள் வெளிப்படையாக குற்றம் சொல்கிறாங்க, லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு செய்கிறார்கள். இந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுவதற்காக வரக்கூடிய அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் ஆக்கிரமிப்பின் மீது அக்கறை கொண்டெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்தப்படலை. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு கையூட்டை பெற்றுக்கொண்டு, லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு தான் இதை செய்கிறார். அவங்க இல்லை நாங்கள்லாம் அப்படி பண்ணலைன்னு சொல்லி எங்கள் மேலே வழக்கு தொடுத்தாங்கன்னா தொடுக்கட்டும். எங்கள் காசா கிராண்ட் கம்பெனிக்காரன் இது மாதிரி எத்தனை பாஷ்யம் கம்பெனிக்காரன் ஆற்றுக்குள்ளே கட்டியிருக்கிறாங்கிறத நாங்கள் எடுத்து வெளியே கொடுப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இந்த அதிகாரிகள் மேலே நாங்கள் வழக்கு தொடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இது என்னென்னா முழுக்க ஏழை எளிய மக்களை கேட்பதற்கு நாதி இல்லைங்கிற அடிப்பில் பண்ணுறாங்க. தாம்பரம் மாநகராட்சி அப்படி ஒரு முயற்சியை அனுமதித்தது என்றால் கடுமையான எதிர்ப்பு அந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு வரும். இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எதிரொலிக்கும், நிச்சயமாக எதிரொலிக்கும். அனகாபுத்தூரில் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாங்க, திமுகவுடைய வாக்குகள்லாம் வெளியே போச்சு. என்ன ஆச்சு? அது தோற்று போனாங்க. எந்த அளவுக்கு மக்கள் வெளியேற்றினாங்களோ அந்த மக்கள் அளவு தோற்று போனாங்க. கட்சிகளை கவனத்தில் எடுத்துக்கணும். தாவேக அரசு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என்பது குறித்தான தடையை நிரந்தரமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் தாவேக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.